வினோத் பலியாங்கிற ஒரு சின்ன ஊர்ல தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு 4 ஆம்பளை பசங்க, அப்புறம் மனைவி ஊர்மிளா இருக்காங்க. அபய் எல்லாரை விட சின்னவன், அப்புறம் அப்பாவி பையன். என்னங்க, அபய் பத்தி நீங்க எதுவும் யோசிக்கிறது இல்ல? அப்படி எல்லாம் இல்ல, நானும் அத பத்தி தான் யோசிக்கிறேன். 3 பேருமே இதோ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட வருங்காலத்தை பத்தி யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ ஏதாவது செய்யுங்க, இல்லனா கல்யாணமாவது பண்ணி வைங்க. இதால அவனோட எதிர்காலமும் நல்லா இருக்கலாம். ஒரு நாள் கோவத்துல அபயோட பெரிய அண்ணன் அபய திட்டிக்கிட்டே வயலுக்கு கூட்டிட்டு போனான். அவனை அந்த இடத்துல நல்லா வேலை வாங்கினான். இதனால அவனோட உடம்பு கெட்டு போயிடுச்சு. மாமனாரே, எங்களால இவனை பாத்துக்க முடியாது. இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு நாள் முழுக்க எங்க போயிட்டு வரானே தெரியல. மருமகளே, நீ என்னம்மா சொல்ற? அபய் தன்னோட அண்ணங்க சொன்ன மாதிரி வயல்ல வேலை செஞ்சிருக்கான். நீங்க அவனை பாத்துக்கலனா வேற யாரு பாத்துப்பாங்க? அத்தை, இவன் என்ன வேலை செய்யறான்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீங்களே பாத்துக்கோங்க. ஆமா அத்தை, எங்களால இதெல்லாம் முடியாது. வீட்டுல இப்படிப்பட்ட நிலைமைய பார்த்து வினோத் அபய்க்காக மும்மரமா பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தூரமா இருக்கிற ஒரு கிராமத்துல குடியாங்கிற ஒரு பொண்ணை பத்தி அவருக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணு கூட அபய்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாரு. அப்பா, என்னையே அவ்வளோ தூரம் அனுப்புறீங்க. நான் போயிட்டேன்னா உங்களை யார் பாத்துப்பா? இங்க பாருமா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்துட்டு வந்திருக்க. பையன் ரொம்ப கெட்டிக்காரன், அப்புறம் ரொம்ப நல்லவன். சரி, உங்க இஷ்டம்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கடந்தது. குடியாவோட கல்யாணம் அபய் கூட நடந்துருச்சு. குடியா மாமியார் வீட்டை நல்லா பாத்துக்கிட்டா. வருஷங்கள் இப்படியே போச்சு. அப்புறம் வீட்டோட நிலைமைய பார்த்து ஒரு நாள், என்னங்க, நீங்க வேற ஏதாவது வேலையை ஆரம்பிக்க கூடாது? உங்க அண்ணங்க உங்க கூட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. இல்ல குடியா, இது எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள விட்டு போய் நான் வேலையை பார்க்க மாட்டேன். எனக்கு விவசாயத்தை தவிர வேற வேலை கூட எனக்கு தெரியாது. அபய் இப்படி சொன்னதும் குடியா எதுவுமே பேசாம இருந்துட்டா. அப்புறம் சில மாசங்கள் கடந்தது. ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. இதனால அவங்களால வயல் வேலை செய்ய முடியல. அப்புறம் 3 அண்ணங்களும் வேற வேலைய தேடி போனாங்க. மாமனாரே, அபய ஏதாவது வேலை செய்ய சொல்லுங்க. வாழ்க்கை முழுக்க அவனை உட்கார வச்சு எங்களால சாப்பாடு போட முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அவனுக்காக நான் இருக்கேன். அட அக்கா, இவர்கிட்ட ஏன் சொல்ற? இவரே சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளு. இவரால என்ன சொல்ல முடியும்? இது எல்லாத்தையும் கேட்டு குடியாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ தன்னோட ரூமுக்கு போய் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் அடுத்த நாளே அவ தன்னோட மாமனார்கிட்ட ஒரு விஷயத்துக்கான அனுமதி கேட்டா. மாமனாரே, நான் இவரை கூட்டிக்கிட்டு எங்க அப்பா கிட்ட போலான்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற எங்களோட நிலத்துல வேலை செஞ்சு எங்களை நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க பண்ணுங்க. அடுத்த நாள் அபய் கிட்ட பேசி குடியா அபய் கூட சேர்ந்து தன்னோட அப்பா கிட்ட போனா. அங்க அபய் வயல் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அந்த வயல் பூமியில உருளைக்கிழங்கு நல்லா விளைச்சிட்டு இருக்கும். இந்த நிலத்துல உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா வரும். அப்போ நீங்க அதையே விளைய வைங்க, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். மார்க்கெட்ல உருளைக்கிழங்கோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அபய் உருளைக்கிழங்கு பயிரையே போட்டான். 2 மாசத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு விளைச்சல் ரொம்ப நல்லா வந்தது. ஆனா அந்த ஊர் முழுக்க உருளைக்கிழங்கோட விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்தது. இதனால மார்க்கெட்ல உருளைக்கிழங்கோட விலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. குடியா, இப்படி ஆயிடுச்சே, நம்ம உழைச்சதெல்லாம் வீணா போயிருச்சே. நம்ம போட்ட காசெல்லாம் தண்ணியில போற மாதிரி ஆயிடுச்சே. நீங்க கவலைப்படாதீங்க, நாம ஏதாவது யோசிக்கலாம். அங்க இருக்கிற உருளைக்கிழங்கு மூட்டையில இருந்து ஒரு உருளைக்கிழங்கு உருண்டுகிட்டே குடியாவோட கால் கிட்ட வந்தது. அத பார்த்து குடியா ஷாக் ஆயிட்டா. அப்போதான் அவளுக்கு ஃப்ரைஸ் செய்யணும்ன்ற ஒரு ஐடியா வந்தது. குடியா நிறைய உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் செஞ்சா. அதை சாப்பிட சொல்லி அப்பாக்கும் அபய்க்கும் கொடுத்தா. அவங்க அதை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இப்படி சொன்னாங்க, நிஜமாவே ஃப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் குடியா மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்க போனா. அங்க ஒரு ஸ்டால்ல யாரோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வித்துட்டு இருக்கிறத அவ பார்த்தா. அந்த இடத்துக்கு போறதுக்கு பெரிய வீட்டு பொண்ணுங்க ரொம்பவே கூச்சப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சின்ன பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். குடியாவும் அபயும் கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாங்க. குடியா அங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டா. அந்த இடத்துக்கு பெரிய வீட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து ஃபேமிலிஸும் வர ஆரம்பிச்சாங்க. உங்க ஃப்ரைஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஸ்ட்ரீட் சைடு ஃப்ரைஸ் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது.
இதை எல்லாத்தையும் கேட்டு குடியா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா. கொஞ்ச நாள் வர அவ தனியாவே ஃப்ரைஸ் செஞ்சா. எல்லா ஃப்ரைஸும் வித்து போயிட்டு இருந்தது. இப்போ ஃப்ரைஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிட்டதால குடியாக்கு தனியா வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போதான் அட பாவம், அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க கண்டிப்பா. ராத்திரி ஆனதும் குடியா தன்னோட வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருந்தா. குடியாக்கு வீட்டு வேலைகளால ரெஸ்டாரண்ட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க கடையில நிறைய உருளைக்கிழங்கு ஏற்கனவே கட் பண்ணி இருந்தது. குடியா கடைக்கு வந்ததும் இத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. அட, இங்க உருளைக்கிழங்கு ஏற்கனவே கட் பண்ணிருக்கு. ஒருவேளை இவர் தான் கட் பண்ணிருப்பாரு. அது மந்திர பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்றதுனால அது எல்லாமே சீக்கிரமா ஃப்ரை ஆயிட்டு அங்க இருக்கிற சர்விங் பிளேட்ஸ்லயும் உட்காந்துருச்சு. அப்புறம் குடியா அதை உடனே கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டா. இதே போல பல நாட்கள் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் குடியாவோட இந்த மந்திர ஃப்ரைஸ் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதனால ஊர் முழுக்க நிறைய இடங்கள்ல பிரான்ச்சஸ் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சதால பிசினஸ குடியாவும் அபயும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்களையும் வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அபயோட அண்ணனுங்களும் அவங்களோட தப்ப உணர்ந்துட்டாங்க. அவங்க அபய் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. அபய் அவங்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். கஸ்டமர்ஸ்க்கு எப்பயாவது ஃப்ரைஸ் இல்லாம போயிடுச்சுன்னா மந்திர ஃப்ரைஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட பறந்துகிட்டே வந்துரும். ஆனா இந்த விஷயம் கஸ்டமர்ஸ்க்கும் தெரியாது. குடியா, இதுக்கெல்லாம் காரணம் நீதாப்பா. இல்லங்க, இது உங்களோட கஷ்டமும் தான். உத்தராகண்ட்ல ஒரு கிராமம் இருக்கு. அங்க பிர்ஜு தன்னோட அம்மா அப்புறம் மனைவி லதா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். பிர்ஜு ரொம்ப நேர்மையான உழைப்பு தன்மை கொண்டவன். தன்னோட குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். பிர்ஜு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின்ஸ்ல சமோசாவை வித்துட்டு இருப்பான். தினமும் பிர்ஜுவோட மனைவி லதா பிர்ஜுக்கு சமோசாவை செஞ்சு கொடுப்பா. ஒரு நாள் காலங்காத்தாலே பிர்ஜு சமோசாவை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறினான். சமோசே சமோசே, சுட சுட சமோசே, சமோசே சூடான சமோசே, ருசியான சமோசே, சமோசே. சார், சமோசா வேணுமா சார்? சூடா இருக்கேன். வேண்டாம், நான் சமோசா சாப்பிட மாட்டேன். நான் டயட்ல இருக்கேன். டயட்டா? அப்படின்னா என்ன? எந்த ஸ்டேஷன் பேர் அது? இல்ல அது ஸ்டேஷன் பேர் இல்ல. ஒருத்தன் அவனோட வெயிட்டை கம்மி ஆக்கணும்னு நினைச்சானா அப்ப அவன் டயட்ல இருப்பான். டயட்ல அந்த ஆளு கம்மியா சாப்பிடுவான். அப்படின்னா எங்களை மாதிரி ஏழைங்க தினமும் டயட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? கஸ்டமர்ஸ்க்கு சமோசாவை வித்ததுக்கு அப்புறம் இப்போ பிர்ஜு கிட்ட சில சமோசாக்கள் தான் இருந்தது. சாயந்தரம் நேரம் ஆச்சு. பிர்ஜு ஒருத்தர்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். சார், சமோசா வாங்கலையா சார்? கொஞ்சம் தான் இருக்கேன். அட வேணாப்பா, என்கிட்ட சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் இருக்கு, நான் அதையே சாப்பிட்றேன். சாண்ட்விச்சா? அப்படின்னா என்ன? யாருக்கு வெளி சாப்பாடு பிடிக்காம இருக்குமோ அவங்க இதைத்தான் சாப்பிடுவாங்க. இந்தா, நீயும் சாப்பிட்டு பாரு. அந்த பேசஞ்சர் பிர்ஜுக்கு ஒரு சாண்ட்விச்சை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதும் பிர்ஜு இப்படி சொன்னான். அடேங்கப்பா, ரொம்ப ருசியா இருக்கு. இனிமே நான் இந்த சாண்ட்விச் வியாபாரத்தையும் பண்றேன். சமோசா கூடவே சாண்ட்விச் ரெண்டையும் நான் வியாபாரம் பண்றேன். இப்படி சொல்லிட்டு பிர்ஜு வீட்டுக்கு போனான். அங்க தன்னோட அம்மா அப்புறம் மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நாம இனிமே சமோசா கூடவே சாண்ட்விச்சையும் வைக்கலாம். அதுல ஜனங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். உடம்புக்கு நல்லதுதான், ஆனா அந்த சாண்ட்விச் செய்யறது எப்படி? அப்புறம் அதால நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா? லதா சரியாதான் சொல்லிருக்கா. பிர்ஜு கண்ணு, நீ ஒரு வேலை செய். கொஞ்ச நாள் வர சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் மட்டும் வித்து பாரு. நம்மளோட வியாபாரம் நல்லா போகலாம் இல்ல? நான் நாளையில இருந்து உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன். வீட்டுல இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே பிர்ஜுவும் செஞ்சான். அப்புறம் சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல விற்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு அவன் கொஞ்சோண்டு தான் சம்பாதிச்சான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போனதுமே பாதியை விட கம்மி சாண்ட்விச் வித்து போனதை பார்த்து அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க. நொந்து போகாத பிர்ஜு, இது உன்னோட முதல் நாள் தான். நாளைக்கு திரும்ப போ. உனக்கு நாளைக்கு நல்லா வியாபாரம் நடக்கும். நாளைக்கான ஏற்பாடுகள் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். நாம எப்படி விதவிதமான சமோசாக்களை வித்துட்டு இருந்தோமோ அதே போல நாளையில இருந்து விதவிதமான சாண்ட்விச் செஞ்சு விற்கலாம். புது மாதிரியா? அது எப்படி? நீ என்ன சொல்ற? நாளைக்கு நாம மலை சாண்ட்விச் செய்யலாம். மலை சாண்ட்விச் எவ்வளவு பெருசா இருக்கும்னா அதை ஒரு முழு குடும்பமும் சாப்பிட முடியும். அதுதான் இந்த சாண்ட்விச்சோட விசேஷம்.
ஆனா மருமகளே, அதோட செலவு எப்படிமா பாத்துக்கிறது? மலை சாண்ட்விச்காக நாம இன்னும் நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கும்ல. அப்புறம் வியாபாரம் சரியா போகலனா நம்மளோட காசெல்லாம் வீணா போயிடும். நாம இத செஞ்சே ஆகணும் அத்தை, இல்லனா இப்படியே கஷ்டப்படுவோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் லதா மலை சாண்ட்விச்சை செஞ்சா. அடுத்த நாள் பிர்ஜு மலை சாண்ட்விச் நிரம்பிய ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல விற்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனான். சாண்ட்விச், மலையோட சாண்ட்விச் சாப்பிட்டவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, சாப்பிட்டாம இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுவீங்க. சாண்ட்விச், மலையோட சாண்ட்விச். பிர்ஜுவோட எல்லா மலை சாண்ட்விச்களும் சில மணி நேரங்கள்லயே வித்து போயிடுச்சு. அவன் வீட்டுக்கு வந்து இத பத்தி சந்தோஷமா சொன்னான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லதா தான்ட்டு பிர்ஜுவோட அம்மா லதாவை பாராட்டினாங்க. நீ ரொம்ப நல்ல திட்டத்தை போட்ட கண்ணு, சூப்பரா இருந்தது. நன்றி அத்தை, இது என்னோட கடமை அத்தை. காலம் கடந்துகிட்டு இருந்தது. பிர்ஜுவோட இந்த மலை சாண்ட்விச் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய வாட்டி அந்த சாண்ட்விச்சஸ் பிர்ஜு ட்ரெயின்ல ஏறுறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன்லயே வித்து போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பிர்ஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர் பிர்ஜுவை 6 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அம்மாவும் லதாவும் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. 6 மாசம் பெட் ரெஸ்ட்னு கேட்டதுமே பிர்ஜு அப்புறம் லதாக்கு இடி மின்னலே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க 6 மாசம் வரை ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க உங்க முதுகெலும்பு மேல நிறைய பிரஷரை கொடுத்தீங்கன்னா ரிஸ்க் இன்னும் அதிகமாயிடும். நீங்க ஜாகிரதையா இருங்க. அப்புறம் இந்த மெடிசின்ஸையும் போட்டுக்கோங்க. அப்பதான் லதாவும் அம்மாவும் பிர்ஜு கிட்ட இப்படி சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு பிர்ஜு கண்ணு. நீ இனிமே ட்ரெயின்ல வியாபாரம் செய்ய முடியாது. இதையே வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற கிரோடி மலும் மலை சாண்ட்விச்சை செஞ்சு வித்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட இப்போ கொஞ்சம் காசு தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கே நிறைய காசு செலவாயிடுச்சு. அப்புறம் பிர்ஜுவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் மாஸ்டரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அவரை பார்த்ததும் பிர்ஜு இந்த மாதிரி நிலைமையிலையும் ஏந்திரிக்க முயற்சி செஞ்சான். அட பரவாயில்ல பரவாயில்ல, பதட்டப்படாத. என்னாச்சு பிர்ஜு? உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க, அப்போ உன்னை நான் பார்த்துருக்கணும். என்ன பண்ணுறது சார், கடவுள் என்னை காப்பாற்றிட்டாங்க. இல்லைனா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அட நன்மையே யோசி, நன்மையே நடக்கும். நான் உன்னோட அந்த மலையோட சாண்ட்விச்சை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் 3 பொண்ணுங்க கூட நீ விற்கிற அந்த சாண்ட்விச்சை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் தான். பிர்ஜு அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டு லதாவும் அம்மாவும் வந்தாங்க. லதா அப்புறம் அம்மாவோட சோகமான மூஞ்சிய பார்த்ததும் அவங்களுக்கு காசு பிரச்சனை இருக்குன்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. வா லதா வா. அம்மா லதா, இவங்க யாருன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு அறிமுகம் படுத்தல. இவங்க எங்களுடைய ஸ்டேஷன் மாஸ்டரு. நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது இவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. நீங்க என் பையனை பார்க்க வந்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் பிர்ஜுவுக்காக ஒரு நல்ல செய்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? நல்ல செய்தி என்னன்னா, எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு புக் ஸ்டால் ரொம்ப நாட்களாக மூடப்பட்டிருக்கு தெரியுமா? அங்கே புக் ஸ்டாலை வச்சுருந்தால அவன் வேற பெரிய ஸ்டேஷனுக்கு போயிட்டான். உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கு ஓகேன்னா அந்த ஷாப்பை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கோங்க. அங்கேயே நீங்கள் அந்த மலையோட சாண்ட்விச்சை வியாபாரம் பண்ணலாம். போலியான சாண்ட்விச்சை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜனங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதை கேட்டதும் அவங்க எல்லாரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. பிர்ஜுவும் லதாவும் ரொம்பவே சந்தோஷமா இப்படி சொன்னாங்க. நீங்கள் பண்ணுற இந்த உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் அம்மாவும் லதாவும் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் எப்போ குணமாவேனோ அப்போது நானே கடைக்கு வந்து வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். கடை திறக்கறதால கஸ்டமர்ஸ் நிரந்தரமாயிடுவாங்க. அப்புறம் இங்க வருமானமும் கூடிடும். நல்ல காரியத்துல தாமதம் எதுக்கு? நாங்க சீக்கிரம் கடையை திறக்கிறோம். ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன மாதிரியே பிர்ஜு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டான். லதாவும் அம்மாவும் அங்க மலை சாண்ட்விச்சோட வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கிரோடி மல்லோட மலை சாண்ட்விச்சை யாருமே வாங்கறதில்ல. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கறதால அவங்க சில நாட்கள்லயே வாடகையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அம்மா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நன்றிய சொல்லிக்கிட்டாங்க. பிர்ஜுவோட உடம்பும் இப்போ சரியாயிட்டு இருந்தது.
உடம்பு சரியானதுமே பிர்ஜு ஸ்டேஷன்ல இருக்கிற கடையில உட்காந்து சந்தோஷமா மலை சாண்ட்விச்சஸ் வித்துட்டு இருந்தான். அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கதை பெங்களூர்ல நடந்தது. ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் 2 பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது. ஹென்றி ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு, நல்ல எண்ணெய், அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன். அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. அவன் அழுகி போன காய்கறிகள், விலை குறைவான எண்ணெய், பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான். 2 பேரோட பர்கர்ஸும் 50 ரூபாய்க்குன்னு வித்தாங்க. ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும். இங்க பாருப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன், நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்கறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம். அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதமாயிடுச்சு. அட என்னது இது, இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான். ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான். தேங்க்யூ மை சன், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு பர்கரை கொடுத்தான். தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா. அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது. அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கண்ணா, நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு. அதான் பேசாம ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள். டோன்ட் வெரி, நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும். ஆஹா, ஐ ஹோப் சோ. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு. ஹென்றிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இது என்ன உண்மையா இல்ல கனவா? உண்மைதான், நான் ஒரு தேவதை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நீங்க ஏழைங்களுக்கு நல்லதை யோசிச்சீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார். தேவதை தன்னோட மாயத்தடிய சுத்தினான். அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 மசாலா டப்பா வந்தது. இது 3மே மாய மசாலா. நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க, அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் கவலைப்படாதீங்க, இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது. தேங்க்யூ. நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருங்க சார். வரேன் சார். தேவதை மறைஞ்சிட்டா. ஹென்ரியோட கையில அந்த 3 டப்பா இருந்தது. அதை ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு. மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டாலுக்கு போனான். அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான். அவன் தன்னோட பர்கர்ல அந்த 3 மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான். அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான். அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு. எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. எனக்கும், அப்புறம் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் ஹென்றி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு. இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இந்த ஹென்றி என்ன ஏடாகூடம் பண்ணா? இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய பர்கர்ஸையே ஏன் சாப்பிடுறாங்க? ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். மறுநாளும் ஹென்ரியோட பர்கர்ஸ் எல்லாமே வித்துடுச்சு. அப்போ ஜாக் ஹென்றி கிட்ட கேட்டான், ஆமா, என்ன விஷயம் ப்ரோ? இப்பெல்லாம் உன் பர்கர்ஸ் நல்லாவே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சு பர்கர்ஸ் பண்றேன், அதுவும் மாய மசாலா பொடி போட்டு. மாய மசாலாவா? உனக்கு அதெல்லாம் புரியாது. ஹென்ரியோட பர்கர் ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை. ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான். அவன் பர்கரோட விலையை குறைச்சான். இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸை தான் வாங்கினாங்க. ஒரு நாள் ஜாக் யோசிச்சான், அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான். இங்கதான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும். ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை பார்த்தான்.
ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணுல பாஞ்சுது. ஆ, ஆ, ஆ. மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் இங்கேயும் ஓடினான். அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல. கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது. ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான். சார், நாம ஏன் இந்த மாதிரி பர்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஏழைங்களுக்காக. ஆனா ஏன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸ கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப நன்றி கண்ணா. தேங்க்யூ. ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸ கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த 3 மாய மசாலானால தானு. அன்னைக்கு அந்த பர்கர்ஸை ஏழைங்களுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு. இந்த கதை பெங்களூர்ல நடந்தது. ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் 2 பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது. ஹென்றி ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு, நல்ல எண்ணெய், அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன். அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. அவன் அழுகி போன காய்கறிகள், விலை குறைவான எண்ணெய், பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான். 2 பேரோட பர்கர்ஸும் 50 ரூபாய்க்குன்னு வித்தாங்க. ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும். இங்க பாருப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன், நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்கறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம். அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதமாயிடுச்சு. அட, என்னது இது? இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான். ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான். தேங்க்யூ மை சன், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கு ஒரு பர்கரை கொடுத்தான். தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா. அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது. அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கண்ணா, நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு. அதான் பேசாம ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள். டோன்ட் வெரி, நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும். ஆஹா, ஐ ஹோப் சோ. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு. ஹென்றிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இது என்ன உண்மையா இல்ல கனவா? உண்மைதான், நான் ஒரு தேவதை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நீங்க ஏழைங்களுக்கு நல்லதை யோசிச்சீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார். தேவதை தன்னோட மாயத்தடிய சுத்தினான். அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 மசாலா டப்பா வந்தது. இது 3மே மாய மசாலா. நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க, அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் கவலைப்படாதீங்க, இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது. தேங்க்யூ. நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருங்க சார். வரேன் சார். தேவதை மறைஞ்சிட்டா. ஹென்ரியோட கையில அந்த 3 டப்பா இருந்தது. அதை ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு. மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டாலுக்கு போனான். அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான். அவன் தன்னோட பர்கர்ல அந்த 3 மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான். அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான். அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு.
எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. எனக்கும், அப்புறம் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் ஹென்றி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு. இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இந்த ஹென்றி என்ன ஏடாகூடம் பண்ணா? இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய பர்கர்ஸையே ஏன் சாப்பிடுறாங்க? ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். மறுநாளும் ஹென்ரியோட பர்கர்ஸ் எல்லாமே வித்துடுச்சு. அப்போ ஜாக் ஹென்றி கிட்ட கேட்டான், ஆமா, என்ன விஷயம் ப்ரோ? இப்பெல்லாம் உன் பர்கர்ஸ் நல்லாவே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சு பர்கர்ஸ் பண்றேன், அதுவும் மாய மசாலா பொடி போட்டு. மாய மசாலாவா? உனக்கு அதெல்லாம் புரியாது. ஹென்ரியோட பர்கர் ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை. ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான். அவன் பர்கரோட விலையை குறைச்சான். இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸை தான் வாங்கினாங்க. ஒரு நாள் ஜாக் யோசிச்சான், அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான். இங்கதான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும். ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை பார்த்தான். ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணுல பாஞ்சுது. மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் இங்கேயும் ஓடினான். அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல. கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது. ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான். சார், நாம ஏன் இந்த மாதிரி பர்கர்ஸை பண்ணிட்டு இருக்கோம்? ஏழைங்களுக்காக. ஆனா ஏன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸை கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப நன்றி கண்ணா. தேங்க்யூ. ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸை கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த 3 மாய மசாலானால தானு. அன்னைக்கு அந்த பர்கர்ஸை ஏழைங்களுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு.